Hi guys, welcome to our day 9 video for target group 4 and lab assessment. Okay, நம்ம வந்து இப்போ 6th முடிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா 10th வீடியோ வரையும் 6th சயின்ஸ் அண்ட் சோஷியலோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வரும்னு சொல்லிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த 9வது வீடியோல நம்ம பார்க்க போறோம் 30 क्वेश्चंस. So time waste பண்ணாம क्वेश्चंस குள்ள போயிடலாம். Which of the following animal is not there in the lower part of the national emblem? கீழ்க்கண்ட விலங்குகளில் தேசிய சின்னையின் இலச்சினையின் அடிப்பகுதியில் காணப்படாத விலங்கு எது? நமக்கு தெரியும் நேஷனல் எம்ப்ளம்னா அசோக சக்கரம் அந்த எம்ப்ளம்ல வந்திருக்கும்ல 4 சிங்கம் இருந்து வந்திருக்கும்ல. ஸோ அந்த 4 சிங்கம் இருந்து வந்திருக்கிறதுல எந்த ஒரு உயிரினத்தை நம்ம பார்ப்பது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, புலி. சாரநாத் அசோகத்தின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கத்தின் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப நம்மளுடைய குடியரசு தினத்தப்பதான் இந்த சாரநாத் பில்லர் அந்த அசோகா எம்ப்ளம் வந்து நேஷனல் எம்ப்ளம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சோ இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. சோ என்ன வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்லுங்க. சோ வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் தான் அதனுடைய பொருள். ஓகேங்களா. மேல் பகுதியில் 4 சிங்கங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு திசைகளை நோக்கி இருக்கும். இவ்வுருவங்களுக்கு இடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. இந்த லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டும் இல்லாம இதுல கண்டிப்பா குதிரை இருக்கும். குதிரை வந்து ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும்ன்றதும் புல் எருது வந்து இருக்கும். எருது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அடுத்தது second question. As per the 2001 census of data, how many percentage of people spoken in Tamil? தமிழை படிப்பவர்கள் எத்தனை பேர் அதுல தமிழை பேசுறாங்க? 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவீத மக்கள் வந்து தமிழை பேசுகிறார்கள் என்று பார்த்தால் இங்க 2001 அதோட இதுலதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா புக்ல கொடுத்துருக்கிற டேட்டா படி சொல்றேன் 5.91%, அதாவது 5.91% மக்கள் வந்து தமிழை பேசுகிறார்கள்னு வருது. ஓகேங்களா. சோ இதே 2011 கணக்கெடுப்பின்படி என்னன்னு சொல்லுங்க. 2021 கணக்கெடுப்பு நடந்திருக்கணும், கொரோனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. ஆனா வந்துரும், இதுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எடுத்துருவாங்க. சோ 2011 எவ்வளவு பேசிருக்காங்கன்றதையும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு வைங்க. அடுத்தது ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ குடியரசுத் தலைவர் ஜனநாயகம் வந்து கனடாவில இருந்து எடுத்திருக்காங்கன்னா எஸ். நாடாளுமன்ற ஜனநாயகம் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. பிரதிநிதித்துவ ஜனநாயகம் வந்து இந்தியாவிலையும், நேரடி ஜனநாயகம் டைரக்ட் டெமோக்ரஸி அது வந்து சுவிட்சர்லாந்துலயும் இருக்கு. சோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா பிரதிநிதித்துவ எல்லாமே சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற ஜனநாயகம் அமெரிக்கான்றது மட்டும்தான் தவறு, அது மட்டும்தான் தவறு. Fourth question. Which among the following are considered as the pillars of democracy? அதாவது வந்து ஒரு ஜனநாயகத்தின் தூண்களாக கருதப்படுவது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு 4 கோட் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எது வரும் அப்படின்றத நீங்க சொல்லணும். செக்யூலியாரிசம், அதாவது வந்து மதச்சார்பின்மை வந்து ஒரு ஜனநாயகத்தின் தூணா அப்படின்னு சொன்னாங்கன்னா கிடையாது. ஸோ ஜனநாயகத்தின் தூண்ல மதச்சார்பின்மை வராது. சமத்துவம், ஈக்குவாலிட்டிஸ், அதாவது வந்து எல்லாருமே சமம் அப்படின்ற அந்த சமத்துவம் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு ஜனநாயகத்தின் இதுதான். அதே மாதிரி இரட்டை குடியுரிமை வந்து கிடையாது. நீதி, அப்போ சமத்துவமும் நீதியும் எல்லாருக்கும் சமம், நீதி என்பது எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அந்த ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுதான் வந்து ஒரு சமுதாயத்தின் ஜனநாயகத்தினுடைய தூணா கருதப்படுது. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. 2 and 4 only. Match the list 1 with list 2 ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? The first municipality in தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சி எதுனா நல்லா பாருங்க. ஆப்ஷன்ல ஒன்று ராஜஸ்தான் இருக்கு, இன்னொன்று தமிழ்நாடு இருக்கு. அப்ப ரெண்டுமே வராது. ஏன்னா தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சி தமிழ்நாடே வருமா இல்ல ராஜஸ்தான் வருமா? அது வராது. அப்ப வாலாஜாவோ சென்னையோ நினைப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய முதல் நகராட்சி நகராட்சி வந்து வாலாஜா தான், தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி. அதே மாதிரி இந்தியாவின் முதல் மாநகராட்சி வந்து சென்னை. ஓகேங்களா. பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாநிலம் வந்து ராஜஸ்தான். பேரூராட்சி நிறுவிய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. So answer D option 3, 4, 1, 2. Okay. Sixth question. Which of the following feature was or were not there in the original constitution? பின்வரும் அம்சங்களில் எது அசல் அரசியல் அமைப்பில் இல்லை? ஒரு அசல் அரசியல் அமைப்பில் இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். ஏன்னா இது நம்மள இருந்து பெறப்பட்டது. முகவுரையில் உள்ள மதச்சார்பின்மையும் பெறப்பட்டது. சோ அது ரெண்டும் தான் என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. சோ ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இது ரெண்டுமே இல்ல. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 1 and 3 only. அதுதான் இல்ல. அடிப்படை உரிமைகள்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல, பிகாஸ் அது ரிட்டர்ன் பண்ணாங்க நம்ம இதுல இருந்து மாத்தி.
In which year integrated child development services was started? பின்வரும் எந்த ஆண்டில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்பட்டதுன்னா 1975. இங்க கொடுத்தே இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் அதுக்காக. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் திட்டம் உலகின் மிகப்பெரிய சமுதாயம் சார்ந்த திட்டமாகும். இத்திட்டம் 6 வயது முதல் 6 வயது வரையிலான குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பால் கொடுக்கும் தாய்மார்கள் மற்றும் 16 முதல் 44 வயது வரையிலான பெண்கள் ஆகியோருக்கு பயனளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்டம், குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். இதே மாதிரி இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்பென்ஷன்ஸ்லயும் மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, படிச்சு வச்சுக்கோங்க கைஸ். அடுத்தது 8th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, the right to education act REA came into force on. எப்ப வந்து கல்வி உரிமை சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 2010. கல்வின்ற பேர்ல நம்ம எல்லாரையுமே இப்ப முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். அதுதான். ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க, இதை படிச்சா போதும், இப்படிதான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷனல் சிஸ்டத்தையே டோட்டலா மாத்தி வச்சிருக்கோம். சோ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மனப்பாடம் பண்ணி படிக்கிறத விட கத்துக்கிட்டு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி நம்மளை முட்டாளாக்கி கண்ணை இதுவாக்கி வச்சிருக்காங்க, மூட வச்சிருக்காங்க. சோ ஏப்ரல் 1 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2010 அந்த வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது, which Indian personality was not there in the Constitution Assembly as a member? கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு சபையில் உறுப்பினராக அல்லாத இந்தியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான். அவர் தான் எந்த விதமான அரசியல் பொறுப்பும் வகிக்காமல் இருந்தார். ஓகேங்களா. சரோஜினி நாயுடுவும் கவர்னரா இருந்திருக்காங்க, ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் பிரசிடென்டா இருந்திருக்காரு, விஜயலட்சுமி பண்டிட் அவர்களும் இருந்திருக்காங்க. சோ எல்லாருமே இருந்திருக்காங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில. இவங்க தான் இல்ல, மகாத்மா காந்தி அவர்கள் தான். அடுத்தது, in which year the United Nations declared the birth anniversary of Mahatma Gandhi as the International Day of Non-Violence? எந்த ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அஹிம்சை தினமாக அறிவித்தது? ரொம்ப முக்கியம். So October 2 is celebrated as Non-Violence Day, International Day of Non-Violence. அஹிம்சை தினம், சர்வதேச அஹிம்சை தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஆண்டு வந்து ஐநா அமைப்பு அறிவித்ததுன்னு பாத்தீங்கன்னா 2007 ஆண்டு தான். ஓகேங்களா. 2007 ஆண்டு. 11வது கேள்வி, who said that equality means first of all absence of social privilege, on the second it means that adequate opportunities are laid upon to all? சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகவும், முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான டயலாக். அதாவது வந்து ஈக்குவாலிட்டின்னு பேசுறீங்களா, சமத்துவம் சமத்துவம் சமத்துவம்ட்டு அப்படின்னா, ஓகே எனக்கு நேரம் ஒருத்தர் சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க, நானும் பாருங்க ஈக்குவல் தான் நடத்துறேன் அப்படின்றதுக்கு பேர் வந்து என்ன கிடையாது, சமத்துவம் கிடையாது. நான் வந்து இப்ப 20,000 ரூபாய் சேலரி வாங்குறவன், அவங்களுக்கும் அதே அளவுக்கு வேலை செய்யற இன்னொருத்தரையும் நீ ஒன்னா உட்கார வச்சுட்டு அதுக்கு பேர் ஈக்குவாலிட்டி கிடையாது. அவருக்கும் அந்த மதிப்பை நீங்க கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கும் சிறப்புரிமை நீங்க தரணும். சோ இதுதான் வந்து ஒரு ஒரிஜினல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் லாஸ்கி. சோ பேராசிரியர் லாஸ்கி தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இவர் ஒரு சிறந்த அரசியல் கோட்பாடு அறிஞர். அடுத்தது 12வது கேள்வி, consider the following statements about the panchayat raj. ஓகேங்களா. consider the following statements about the panchayat raj. பஞ்சாயத் ராஜ் பற்றி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, கருத்தில் கொண்டு அது எது தவறானது என்று குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. சோ எது தவறாதுன்னு பார்க்கலாம். பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து என்பது ஒரு கிராம பஞ்சாயத்தில் அடிமட்ட ஜனநாயக நிறுவனமாகும் அப்படின்னா இல்ல, அடிமட்ட நிலையிலான மக்களாட்சி ஆகும். கிராம சபைன்றது மக்களாட்சி, இது வந்து நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சோ இது தவறு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 அன்று இயற்றப்பட்டதுன்னா கரெக்ட். ஏப்ரல் 24 தான் நம்ம பஞ்சாயத் ராஜ் டே, நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டேன்னு கூட கொண்டாடுவோம். சோ முதல் கூற்று மட்டுமே தவறான கூற்று. 13வது கேள்வி, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ரைட் டு வோட் ஆஃப் உமன். ஓகேங்களா. அதாவது வந்து என்ன வந்து பெண்களுக்கான வாக்குரிமைன்னு சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வாக்குரிமை உரிமை குறித்த தவறான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நியூசிலாந்து இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அலோவ் women to vote in 1893 னா எஸ் ட்ரூ. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு நான் இந்த மாதிரி क्वेश्चंस வச்சிருக்கேன்னா இதுல நீங்க நிறைய விஷயத்தை நீங்க கலெக்ட் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு தான். இப்போ எந்த நாடு வந்து முதலில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கியதுன்னா நியூசிலாந்து. அந்த டேட்டா இப்ப உங்களுக்கு கிடைச்சிச்சா? அப்ப எந்த வருஷத்துல இருந்து பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்டதுன்னா 1893. அப்ப இதிலே நம்ம 3 விதமான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி in USA the right to vote for women in 1910, அதாவது வந்து பெண்களுக்கு வந்து அமெரிக்கால எப்ப வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்குதுன்னா 1910 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தப்பு. பெண்களுக்கு வாக்களிக்கும் இது வந்து 1910 வழங்கப்படல, 1920 வழங்கப்பட்டிருக்குது. சோ இது தவறு.
அப்ப இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் தவறு, அங்கேயே ஆப்ஷன் முடிஞ்சிச்சு, பி ஆப்ஷன். ஓகேவா, மத்தெல்லாம் கரெக்ட். 14th question, identify the incorrect statement. இதுலயும் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. The peacock was declared to the National Board of India in 1963. 1963ஆம் ஆண்டு தான் தேசிய பறவையாக மயிலை அறிவித்தது. கரெக்ட். அடுத்தது, the national pledge India is my country was written originally by பியாமரி வெங்கட சுப்பாராவ் in Hindi. இந்தியா என்ற நாடு என்ற தேசிய உறுதிமொழியை இந்தி மொழியில் பிரதமாரி வெங்கட சுப்பாராவ் எழுதியுள்ளாரானா இல்ல பிடிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு மொழியில எழுதப்பட்டது, அவர் ஹிந்தி மொழியில எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. So it's not written by Hindi, it's written in Telugu language. So answer option B தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுதான் நமக்கு இங்க கரெக்டான ஆன்சர். ஓகே, 15th கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீழே எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, மேட்ச் த ஃபாலோவிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரா மெட்டீரியல்ஸ், அதனுடைய தொழிற்சாலைகள், மூலப்பொருட்களுடைய தொழிற்சாலைகள் எங்கெங்க இருந்தெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள். ஓகேங்களா, காடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகித ஆலைகள், ஏன்னா மரங்கள் எல்லாம் வெட்டி தான் காகிதங்கள் தயாரிப்பாங்க. தாதுக்கள் அப்படின்னா சிமெண்ட். கடல் சார்னா கடல் உணவை பதப்படுத்தல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. இது ரெண்டு மேட்சிங்ல வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, 16th question, who wrote the book called an enquiry in the nature of causes of wealth of nations? அதாவது வந்து an enquiry into the nature and causes of wealth of nations என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஓகேங்களா, ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் பொருளாதாரத்தை பின்வருமாறு வரையறுத்துள்ளார். பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல், அதுவும் ஒரு வகையான சயின்ஸ் தான். எதை பத்தின தேடல் பாத்தீங்கன்னா பணத்தை பற்றிய ஒரு தேடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. So 17வது கொஸ்டின், which among the following were called as the original or primary factors of production? பின்வருவனவற்றுள் உற்பத்தியின் அசல் அல்லது முதன்மை காரணிகள் என அழைக்கப்படுவது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேண்ட். ஓகேவா, பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். விவசாய நிலத்துல ஒண்ணுதான் நம்ம மூலதனம் போட முடியும், அதே மாதிரி லேபர். ஸோ ஒரு லேண்டு தொழிலாளர்கள்லாம் இருந்தா அவங்க எல்லாம் மூலதனம் நம்மளை பொறுத்தவரையும். ஸோ 1 and 2 only the answer. ஓகே, அடுத்தது, what is not the characteristics of land? லேண்டினுடைய அதாவது வந்து எது நிலத்தின் சிறப்பியல்புகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிலத்தின் சிறப்பியல்புகள் அல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ, இது இலவசமானது. இருக்கலாம். இட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் சப்ளை, இது விநியோகத்தின் நிலையானது. எஸ், நிலத்தை வந்து விநியோகம் பண்ணும்போது இது அழிந்து போகக்கூடியதுன்னா கிடையாது. நிலம் என்பது அழிக்கப்பட முடியாதது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து ஒரு லேண்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்ல. ஓகே, what is called the changing agent of the society? ஒரு சமுதாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின்வருவனவற்றுள் எது சமூகத்தை மாற்றும் முகவர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர், என்டர்பிரினர். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சமுதாயத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இதை திணிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு தொழில் தொடங்குறேன், ஒரு புடவை கடை தொடங்குறேன், இல்லைன்னா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் தொடங்குறேன், ஏதோ ஒண்ணு ஃபேன்சி ஐட்டம்ஸ் தொடங்குறேன், நான் ஒரு என்டர்பிரினர், நான் ஒரு தொழிலை முனைந்திருக்கேன். அப்ப சமூகத்துல நான் வரக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து நான் மாற்றி இருக்கேன். இப்போ வந்து ஆக்சுவலா அங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஃபேன்சி ஐட்டம்ஸே இந்த ஊர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஃபேன்சி ஷாப் எடுத்துட்டு போயிட்டு ஒரு தொழில் முனைறேன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்து அழகு பொருட்கள் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய சூழ்நிலையை நான் மாற்றிருக்கேன். அப்ப மாற்றும் முகவர், சமூகத்தை மாற்றும் முகவர் என்று அழைக்கப்படுபவர்கள் தொழில் முனைவோர் தான். அடுத்தது, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் சீன் இன் டேஷ் செக்டார். வேலை வாய்ப்புகளை விரிவாக்கும் துறையில் காணப்படுவது மூன்றாம் நிலையே. இதுல எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதன்மை நிலையில் என்ன இருக்கு, இரண்டாம் நிலையில் என்ன இருக்கு, மூன்றாம் நிலையில் என்ன இருக்கு. ஸோ நம்ம வந்து இருக்கிறது வந்து சேவைத்துறையில வந்து சர்வீஸ் செக்டர்ஸ்க்கு தான் அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மூன்றாம் நிலையை சேர்ந்தது. அடுத்தது 21st question, which one of the following is not the gaseous planet? பின்வருவனவற்றுள் வாயுக்கோள் அல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்க்யூரி. ஏன் மெர்க்யூரின்னு சொல்றேன்னா கிட்ட இருக்கிற கோள் எல்லாம், அதாவது சூரியனுக்கு கிட்ட இருக்கிற கோள் எல்லாம் வாயுக்கோள் இல்ல. ஒன்ஸ் பூமியை மாச தாண்டி போகுது, ஜூபிட்டர் அதாவது வியாழன் என்னென்ன சொல்லுவாங்க, யுரேனஸ், நெப்டியூன், சனி, இவங்கெல்லாம் வந்து வாயுக்கோள்கள். சுத்தி வந்து ஒரு வாயு மண்டலம் வந்து திரண்டு இருக்கும். ஸோ அப்போ புதன் தான் வந்து வாயுக்கோள் இல்லை. இங்க இடத்துல கொடுத்துருக்காங்க பாரு, சாலிட் பிளானட்ஸ் எது, கேசியஸ் பிளானட்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ஜியோகிராஃபில படிச்சாலே உங்களுக்கு ஐடியா வரும். So 22nd question, the Indira Point and Indonesia were separated by, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா வந்து எதை செப்பரேட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 டிகிரி சேனல், 6 டிகிரி கால்வாய் மூலமா தான் அது செப்பரேட் ஆயிருக்கு. அடுத்தது 23rd question, choose the correctly matched pair. சரியாக பொருந்துள்ளதை தேர்ந்தெடுக்க.
அதாவது வந்து ஒரு பிளானட்ஸ், அந்த பிளானட்ஸ்னுடைய துணைக்கோள்களின் எண்ணிக்கைனா யுரேனஸ் தான் தனியா பொருந்திருக்கு. யுரேனஸ்ல எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 27 இருக்கு. கரெக்டான ஆப்ஷன். 24 பிக் த ஆட் ஒன், பொருந்தாததை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீக்குச்சிகள், தடை மிதிக்கட்டைகள், மைப்பெனாவை பயன்படுத்தி ஒரு காகிதத்தை எழுதுதல், ஒரு மரப்பெட்டி எழுதுதல்னா ஸ்லைடிங் உட்டன் பாக்ஸ் தான் வந்து பொருந்தாதது. ஏன்னா இதுல எல்லாமே வந்து ஏதாவது ஒன்று உரசுற மாதிரி தான், தீக்குச்சி உரசும், தடை மிதிக்கட்டைகளை உரசிட்டு தான் போவாங்க. மைப்பேனாவை பயன்படுத்தி ஒரு காகிதத்தில் எழுதுறதும் வந்து உரசுறதா எழுதுறது. ஆனா உட்டன் பாக்ஸ் மட்டும் தான் இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது which of the following is wrongly matched, எது வந்து தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கேஸ் டு சாலிட்னா சாலிடிஃபிகேஷன் நான் சொல்லுவோம், திண்மமாதல் நான் சொல்லுவோம். வாயுவிலிருந்து திண்மமா போகுதுன்னா அது வந்து திடமா மாறுறதுக்கு பேர் வந்து டெபோசிஷன் ஆர் கிறிஸ்டலைசேஷன், படிகமாக்கல் அல்லது படிதல் தான் சொல்லுவாங்களே தவிர சாலிடிஃபிகேஷன் சொல்ல மாட்டோம். ஸோ அதுதான் தப்பு, மற்றது எல்லாமே கரெக்டா அந்த இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. வாயுலேருந்து திரவமா மாறுதுன்னா அது குளிர்வித்தல், திண்மத்திலிருந்து வாயுவா மாறுதுன்னா பதங்கமாதல், திரவத்திலிருந்து வாயுவா மாறுதுன்னா ஆவியாதல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 26th question. Consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. அப்புறமா அதுல எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So water is the only matter on the earth that can be found naturally in all three states. Yes, எல்லாமே வாயுவாவும் கண்டுபிடிக்க முடியும், இதுவாகவும் ஐஸ் கட்டியாவும் இருக்கும், தண்ணி நீர்ம நிலையில இருக்கும். எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலமெண்ட் வந்து தண்ணி மட்டும் தான். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். When water is heated, heat energy is transferred by convection. அதாவது வந்து நீரை சூடாக்கும் பொழுது வெப்ப ஆற்றல் வெப்பச்சலனம் மூலம் ஏற்படுகிறது, மாற்றப்படுகிறதுனா கரெக்ட், அதுவும் கரெக்ட். திரவங்கள் மற்றும் வாயுக்களில் வெப்பச்சலனம் நிகழ்கிறதுனா அதுவும் கரெக்ட். ஸோ எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆஃப் த அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 27th question. Find out the incorrectly matched pair. அதாவது தவறாக பொருந்தியுள்ள ஒரு இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. 1 குவாட்ன்றது வந்து 1 லிட்டர் அப்படின்றது 1 லிட்டர். ஆக்சுவலா 1 குவாட்னா வந்து 1 லிட்டர், இங்க 150 மில்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தவறாத பொருந்தியுள்ள ஒரு இணை, மற்றதெல்லாம் கரெக்ட். So 28th question. Arrange the following metals in decreasing order based on their density. அதாவது வந்து பின்வரும் அலோகங்களை அதன் அடர்த்தியை பொறுத்து இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அடர்த்தியை பொறுத்து இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து கோல்டு, அதோட அடுத்தது வந்து மெர்க்யூரி, மெர்க்யூரிக்கு அடுத்து சில்வர், சில்வருக்கு அடுத்து அலுமினியம். ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுதான் கரெக்ட். அது அடர்த்திலாம் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல, நோட் பண்ணிக்கோங்க கைஸ், படிச்சு வச்சுக்கோங்க. So 27th question. Consider the following statement. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. Which of the following statement is above is or incorrect? தவறானது எது? அந்த ரெண்டு கூற்றையும் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமது சூரிய குடும்பத்தில் மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் தொலைவு வந்து 2,68,770 வானிலை அழகாகும்னா இது ட்ரூ. அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வியினுடைய டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நமது சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் ஆல்பா சென்டாரியானா தப்பு, அதுதான் வந்து தப்பு. ஸோ இரண்டாவது மட்டும் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டுமே தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி எது கிட்ட இருக்குன்னு பாருங்க. பாராக்சிமா சென்டாரி, ஆல்பா சென்டாரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாராக்சிமா சென்டாரி தான் கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन, 30th क्वेश्चन. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். வான் மற்றும் கடல், அதுல சரியானது இதுதான் கேட்டிருக்கோம். ஸோ வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்திலே தொலைவினை அளக்க பயன்படுத்தும் அலகு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானது தான், நாட்டிக்கல் மைல் தான். ஏன்னா கடல் வழியில வந்து நாட்டிக்கல் தான் அளப்பாங்க. ஒரு நாட் என்பது ஒரு நிமிடத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவு கடக்க தேவைப்படும் வேகமாகும்னா எஸ், நோ, நோ. அதே மாதிரி ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 18.52 தப்பு, 1.852 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுனா 1வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, குட், ஃபைன்ங்க. ஸோ இப்போதைக்கு முடிச்சிட்டோம் கைஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. நம்ம டார்கெட் குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டன்ட்னு சொல்லியிருந்தா அது ரெண்டுத்தையுமே அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம திறமையாக இருக்கணும். ஸோ பார்த்துட்டே வரலாம். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.